ஹாய், இந்த தளத்தின் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் செந்தமிழ். தினம் ஒரு கதையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் கதை உழைத்தால் மட்டும் போதுமா? சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கதையில ஒருத்தர் நாள் முழுக்க வேலை தேடி அலையிறாரு. ஆனா ஒரு கடையில கூட வேலை இல்லை. மாலையில ஒரு மரக்கடை ஒன்ன பாக்குறாரு. அந்த கடையில போயிட்டு, ஐயா, நான் கடின உழைப்பாளி, எந்த வேலை கொடுத்தாலும் நல்லா செய்வேன் அப்படின்னு முதலாளி கிட்ட உறுதியளிக்கிறாரு. மரம் வெட்டும் வேலை அவருக்கு கிடைக்குது. முதல் நாள் ரொம்ப அக்கறையோட வேலை செய்யறாரு. மற்ற தொழிலாளிகளை விட வேகமா மரம் வெட்டும் பணியை செய்து முடிக்கிறாரு. முதியவரோட திறமையை கண்டு அனைவரும் வியக்கிறாங்க. ஆனா வர வர விதி சரி செய்தது. அடுத்தடுத்த நாட்கள்ல அவரால் முதல் நாளை போல வேகமா வேலை செய்ய முடியல. மற்றவர்களோட பரிகாசத்துக்கும் ஆளாகிறாரு. ஒரு வாரம் கடந்த பிறகு, என்ன ஆச்சு, முதல் நாள் ஆர்வமா மரம் வெட்டினீங்களே, இப்போ ஏன் முடியல, வேகம் குறைஞ்சிக்கிட்டே போகுதே அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி கேட்கிறாரு. அதுக்கு அந்த மரம் வெட்டுறவரோ, ஏன்னு தெரியல, முதல் நாளை போல அக்கறையோட தான் நானும் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா? அப்படின்னா நீங்க வெட்டுற கோடாரியை கொஞ்சம் காட்டுங்க, அதை நீ எப்படி கூர்மை செஞ்சிருக்கீங்க அப்படின்றத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி கேட்கிறாரு. கூர்மையா? இதுவரை பட்டை தீட்டவே இல்லையே அப்படின்னு சொல்றாரு அந்த மரம் வெட்டுறவர். முதல் நாள்ல பட்டை தீட்டி கொடுத்தேனே, அதை வச்சே வெட்டிட்டு இருக்கீங்களா அப்படின்னு முதலாளி மறுபடியும் கேட்கிறாரு. அவரும் ஆமா அப்படின்னு சொல்றாரு. இதுதான் பிரச்சனை, பட்டை தீட்டாம வெட்டினா கோடாரி மட்டுப்பட்டுடும், கடினமா உழைச்சும் பலன் கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு முதலாளி. அதுக்கப்புறம் கோடாரிய கூர்மைப்படுத்துறத தன்னோட முதல் வேலையா கொண்டாரு மரம் வெட்டுபவர். நீதி, உழைத்தால் மட்டும் போதுமா, வெற்றி பெற புத்திசாலித்தனமும் அவசியம். சரி, இந்த கதை பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை பின்னோட்டங்கள்ல பதிவிடுங்க. நாளை வேறொரு கதையுடன் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் செந்தமிழ். நன்றி.